ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தேவுக்கு வந்து தோசை ஊற்றி பாசிப்பருப்பு கூட்டு வச்சு கொடுத்தாச்சு. அவன் சாப்பிட்டு தூங்கிட்டான். அப்புறம் கிளம்புனோடனே மாமியார் மார்னிங் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ போனோடனே க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் வந்துச்சு. பார்த்துட்டு இந்த மிக்ஸியை நம்ம எவ்வளவோ தேய்ச்சி க்ளீன் பண்ணுவோம். ஆனால் அது புது மிக்ஸி மாதிரி ஆகவே ஆகாது. இதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் தான். நம்ம பேபிக்கு யூஸ் பண்ணுற வைப்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா ஒரு ரொம்பலாம் அழுத்தி கூட தேய்க்க தேவையில்லை. லைட்டாக தேய்ச்சோம் அப்படின்னாலே நல்லாவே போயிடும். இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கும் போதே தேவ் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். சரி, அவனுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவன் எனக்கு முன்னாடி போய் கிச்சன்லேருந்து என்ன பண்ணுறான்னு பார்த்துட்ருக்கான். சரி, ஓகே அப்படின்ட்டு அவனை அனுப்பிட்டு எண்ணெயெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி ரசம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ 3 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா நம்ம கையாலே மசிச்சிடணும். அந்த சக்கையெல்லாம் எடுத்து நம்ம வெளில தூக்கி போட்டுடணும். அதை அப்படியே ஓரமாக வச்சு ஒரு இடிக்கல்ல 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா இடித்து இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் எண்ணெயில் கடுகு ஜீரகம் போட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி நம்ம இடித்து வச்சுருந்த அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டிங்கன்னா அது நல்லா கொதிச்சு வந்துடும். அந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிங்கன்னா செம்மையாக ஒரு ரசம் ரெடி ஆகிடும். அது கூடயே நான் இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்டுட்டு மாடிக்கு போய் கொஞ்சம் வாஷிங் மிஷினில் துணி போட வேண்டியிருந்துச்சு. அதை போட்டுட்டு நானும் தேவும் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.